மூவி லவர்ஸ் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வெப் சீரிஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆலிஸ் இன் பார்டர்லாண்டோட சீசன் 2 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த சீரிஸ்ல 5th எபிசோட் தான் இப்போ நம்ம பார்க்க போறது. நம்ம சேனல்ல ஆல்ரெடி 4 எபிசோட் அப்லோட் பண்ணிருக்கோம். இங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா மேல லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி 4 எபிசோட் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இதோட கதை உங்களுக்கு ஃபுல்லா புரியும். வாங்க ரொம்ப பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், 5th எபிசோட்குள்ள போகலாம். ஒன்ஸ் அகைன் நாங்க யூனிக் வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. போன எபிசோட்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்பிரிட்டா மாறி இருப்பாங்க. அதனால ஹீரோவை தேடி ஹீரோயின் அந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. அந்த சீன் அப்படியே கட் ஆகி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து நம்ம அக்குனியை மீட் பண்ணிருப்பாரு. அதனால அந்த சீன்ல இருந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. அக்குனி அங்க உட்காந்து யாரையும் பக்கற போல பின்னாடி இருக்கிற ஹீரோ வந்து ஹீரோக்கு செம்ம பெரிய அதிர்ச்சி. ஏன்னா சீசன் 1லயே இவரும் நம்ம நிராய்க்குள்ள சண்டை போட்டு இறந்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சிருப்பாரு. அக்குனி உயிரோட இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா அக்குனி கொஞ்சம் நல்லவர் தான். அதனால அப்பதான் ஹீரோக்கு தெரியுது ஏன் அக்குனி நம்மளை காப்பாத்த சொல்லிட்டு எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்குனி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்குனி கிட்ட சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்குனி சொல்ல இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு ஓரமான இந்த காதல வாங்கிட்டு இருக்காங்க. நைட் ஆனோடனே எல்லாருமே படம் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு கனவு வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களும் ஸ்கூல் லைஃப்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்போ அவங்க கையில காஃபி வச்சுட்டு குடிச்சிட்டு போறப்பதான் அந்த வானத்துல அந்த ஸ்டார்ஸ் போல ஒன்று வெடிச்சிருக்கோம். அடுத்த சீனே கட் பண்ணலாம். இந்த பொண்ணு ஒரு கிரவுண்ட்ல இருக்கிற போல இருக்கு. அங்க அந்த சீசன் 1 ஆரம்பிச்சுல கேம் அதை போல இங்க ஒரு கேம் கண்டெக்ட் பண்றாங்க. அங்க இருக்க எல்லாருமே போன் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த போன்ல பார்த்தா நீங்க இந்த கிரவுண்ட்ல தப்பிக்கணும், இந்த இடமே அழிய போதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமே அப்படியே ரூல்ஸ் இடம் வருது. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு என்னடா இது லூஸ் தரமா இருக்கு அப்படி கேம் நினைச்சிட்டு இருக்க நேரம் அவங்க நிக்கிற இடம் ஆடு பயங்கரமா ஆட ஆரம்பிக்குது. ஃபுல்லா அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாரி அந்த இடமே அடிச்சு நொறுங்குற போல இருக்கு. அதுல இருந்து மாட்டிக்கிட்டு இந்த பொண்ணு கண்ணு முழிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த பொண்ணு காலில் ஒரு பெரிய கம்பி வந்து இறங்கி இருக்கு. இந்த பொண்ணு அந்த இடத்துல நல்லா மாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஃபுல்லா பாயில் வாட்டர் போல சுடு தண்ணியாவே இருக்கு. இந்த பொண்ணை அதை நினைச்சு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அவங்க கால் அடிபட்டுறதுல இவங்களோட ஷேட்டை கிட்ட இந்த கால் காயத்துல சுத்தி அங்க ஒரு ஏசி விண்ட் இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏசி விண்ட்டுக்குள்ள போற போல இருக்கு. சாக கூடாது சொல்லிட்டு இந்த பொண்ணு பயங்கரமா போராடுறாங்க. அப்படியே இந்த பிளாஷ் கட் கட் ஆகணும். நம்ம அக்குனி தான் கட்டுறாங்க. அக்குனி ஒரு இடத்துல இருந்து பாக்குற நேரம் அவருக்கு ஆப்போசிட்ல அவரோட பாஸ் இவர் சீசன் 1ல இருந்திருப்பாரு. இது போல நீ நல்லவனா மாறிட்டியாடா, நீ நல்லவனா மாறினா உடனே ஒன்னு நல்லவன் நம்பிடுவாங்களா, என்ன நீ பண்ணிட்டு இருக்க, இங்க எல்லாம் கொண்டுட்டு நீ சூசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம மக்குனியை மைண்ட் வாஷ் பண்ணிட்டே இருக்கான். இங்க இருக்க எல்லாரையும் நீ கொலை பண்ணிட்டு நீ மட்டும் நல்லவனா மாறினா நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்ல மக்குனி நான் பாத்துக்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலுஸ்ட்ரேஷனை அப்படியே தள்ளி விட்டுறாரு. மறுநாள் அவனே காலைல ஆயிடுது. நம்ம ஹீரோ வேக்க பாக்குறாரு. அந்த இடத்துக்கு நம்ம அக்குனி வர அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அக்குனி அதுக்கப்புறம் அந்த வில்லு விடுற பொண்ணு 3 பேரும் போறாங்க. என்ன விஷயம் அந்த ஜேக்கா பார்ட்ஸ் இருக்காங்களா அவனை போட்டு தள்ளுறதா அந்த அக்னியோட பயங்கரமான பிளானாவே இருக்கு. அவனை போட்டு தள்ளுறதா நம்ம ஹீரோட ஹெல்ப்பையும் கேட்டுட்டு இவங்க 3 பேருமே அந்த சோல்ஜர் எந்த சைடு வரான்னு பார்த்துட்டு அவனை போட்டு தள்ளுறதுக்கு தான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளானையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோக்கான ஹீரோனை தேடி தான் ஃபர்ஸ்ட் விஷயமா இருக்கு. அப்ப நடந்து போயிட்டே இருக்கிறப்போ அந்த வில்லூர் பொண்ணு இருக்குல்ல அவரோட காலை பார்த்தப்பதான் தெரியுது அந்த பொண்ணு அந்த காயத்துல அடிபட்டு தத்தி தவழி அந்த இடத்தை விட்டு வந்திருப்பாங்க. அவங்க மட்டும் தப்பிச்சிருப்பாங்க. ஆனா அந்த கிரவுண்ட்ல பயங்கரமான பள்ளம் இருக்கு. கீழே எட்டி பார்த்தா இறந்துடும் நினைக்கும் போது அவனோட இறந்து போன அம்மா வராங்க. இது பண்ணி என்கிட்ட வந்துருமா அப்படின்னு சொல்ல ஏன்னா அவங்க அம்மா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இறந்துருப்பாங்க. இது போல அம்மா கூப்பிடுறாங்க. இதான் கடைசி விஷயம், நானும் இறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஏறி அந்த தண்ணியிலே குச்சிடுறாங்க. கடைசியில பார்த்தா அந்த தண்ணி ஃபுல்லாவே சூடா இல்ல, கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு. இந்த பொண்ணே அந்த தண்ணியில இருந்து தப்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு மட்டும் தான் அந்த கேம்ல இருந்தே தப்பிக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணோட காலில் பயங்கரமா காலில் அடிபட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் இனிமா தப்பி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க ஒரு டாக்டர் இருக்கான். அந்த டாக்டர் கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்கறாங்க. இருந்தாலும் அந்த டாக்டர் வந்து எப்படிமா அவனை ஃப்ரீயா பண்ண முடியும் சொல்லிட்டு இந்த பொண்ணையை கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்றதான் அவன் ஹெல்ப்பே பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட பயங்கரமான பிளாஷ்பேக் நம்ம கிட்ட சொல்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. ஹீரோவை காணோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இடத்துக்கு ஒரு காடு போல இருக்க இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்க நிறைய வீட்ல இருக்கு. ஏதாச்சும் ஃபுட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு வீட்டுக்குள்ள போய் தேடி பாக்குறாங்க. அங்க ஃபுட்டே இல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இது சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா ஒரு சின்ன பையன் வந்து நிக்கிறான். அவங்க கூட ஒரு பொண்ணு வந்து நிக்கிறாங்க. இது போல இங்க எந்த ஃபுட்டுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருந்த கொஞ்சம் ஃபுட்டை நம்ம ஹீரோயின் கொடுக்குறாங்க. ஹீரோயின் அதை வாங்கிட்டு இது யாரு உங்க பையன் நிக்கிறப்போ இல்ல இந்த பையன் கொஞ்சம் அனாதான் அதனால அந்த பையனை வச்சு வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி சொல்ல அப்ப அந்த பையனை பாக்குற நம்ம ஹீரோனுக்கு அவங்களுக்கு ஃபிளாஷ் ஹெட் போகுது. இது போல அவங்க அப்பா கூட நம்ம ஹீரோயின் இருந்த கொஞ்சம் நினைவுகள்லாம் நம்ம ஹீரோனுக்கு வந்து போகுது. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்க நம்ம ஆனா காட்டாங்க. ஆனோ அந்த காட்டுக்குள்ளதான் இருக்காங்க. அவங்க எங்கேயும் போய் கேம் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வழியை கண்டுபிடிச்சு மேப் வச்சு போயிட்டே இருக்காங்க. கையில வச்சு இந்த எதுவுமே வேலை செய்ய மாட்டேது. அதனால என்ன பண்றாங்கன்னா மரத்துல கீறிக்கிட்டே கட்டட ரூட்ல தான் போறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக நம்ம ஹீரோ டீமை காட்டுறாங்க. அங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. இது வழியா தான் அந்த கிங் வருவான். இவனுக்கு டார்கெட் பண்ணி நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பிளான் பண்றாங்க. அந்த இடத்துல நல்லா ட்ராப் எல்லாம் வச்சுட்டு நம்ம ஹீரோவை நிக்க வச்சுட்டு நீ இங்கே ஏறி அவன் சரி தான் வருவான் வந்தா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் எங்களுக்கு பிளான போட்டுட்டே இருக்காங்க. இடத்துக்கு அந்த ஜேக்கப் ஃபால்ஸும் வராங்க. நம்ம ஹீரோ லைட்டா கண்ணை சோக்குது. லைட்டா திரும்ப நேரம் பின்னாடி நின்று நம்ம ஹீரோ தான் அந்த கிங் வந்து பாத்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. நம்ம ஹீரோவை சுட்டுறோம் அப்படின்னு நினைக்கிற நேரம் வந்து 50 ரூபா பொண்ணே சிக்னல் ஒன்று அடிக்குது. ஹீரோவும் அக்குனியை சுட்டுட்டு அவனை பயங்கரமா சுடுறாங்க. அவனை சுட்டுறாங்க. ஆனா அவன் சாகவே இல்லை. ஏன்னா அவன் வெஸ்ட் போட்டிருக்கான். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அக்குனியை அவன் வெஸ்ட் போட்டிருக்கான். அதனால அவன் சாகவே மாட்டான். நம்ம இவனை எப்படியாச்சும் கொண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அக்குனியும் தனித்தனியா ஸ்ப்ளிட் ஆகி
அவனை அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோ கண்ணை பிடிக்க தெரியாம சுத்தியா இருக்க. நம்ம ஹீரோ கண்ணை வச்சுட்டு ஆனா நம்ம ஹீரோ கிட்டே ஒரு கிரானைட் அவன் தூக்கி போட்டுறான். அக்குனி பார்த்து நீங்க ஜம்ப் பண்ண அப்படின்னு சொன்னேன். நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல ஜம்ப் பண்ணிடுறாரு. நம்ம அக்குனிக்கும் அந்த கிங் ஆஸ்பர் தான் சண்டை நடக்குது. 2 பேரும் பயங்கரமா சுட்டுக்கிறாங்க. அதுல நம்ம அக்குனியோட கையில அந்த கிங் ஆஸ்பர் பயங்கரமா சுட்டுறான். அவனை கொண்டுலான்னு பாக்குறப்போ நம்ம வில்லு ஒரு பொண்ணு வந்து அவனை அடிச்சுட்டு அவனையும் காப்பாத்திடுறாங்க. கடைசியில என்ன ஆகுதுன்னா அந்த கிங் ஆஸ்பர் மேல இருக்கான். அந்த வில்லூர போனோம் அக்குனி ஒரு சர்வல் போல இருக்கு, அதுல போய் மறைஞ்சிக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் வாட்டர் ஃபால்ஸ்ல விழுந்துட்டாருல. அவர் அங்க இருந்து வேக்க பாக்குறாரு. அடுத்தது என்ன பண்றது தெரியாம மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள அவர் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அவர் போன இடம் பாத்தீங்கன்னா அந்த நகரம் ஃபுல்லாவே காடாவே இருக்கு. நம்ம ஹீரோ போடலாம் கேம் எல்லாம் முடிஞ்சு ஒருத்தர் தான் வெளில வராங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் நம்ம ஹீரோ போகிறாரு. ஆனா யாருமே இல்ல. அடுத்து கட் பண்ணா ஹக்குனி தான் கட்டுறாங்க. ஹக்குனி கையில அடிபட்டுச்சுல, அதுக்கு மெடிசன் போட்டாருன்னா ஆப்போசிட்ல மறுபடியும் அந்த சீசன் 1 வந்து ஆள் நிக்கிறான். இது போல நீங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறா. அவரை பார்த்து நம்ம ஹக்குனி. ஆனா அங்க நின்னதே வேற யாருமே இல்ல, அந்த வில்லூர பொண்ணு தான். இது போல நீ கண் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. இது போல என்னை விட்டு போயிடாது நீனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க எமோஷனலா கண்டே இருக்க. நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அங்க இருக்கிற நகரத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அங்க இன்னொன்னு காட்டுறாங்க. நம்ம குயினே ஒரு ஜேக் ஆஃப் இதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது ஃபைட்டிங் கேம் போல பயங்கரமா சண்டை போட்டு அவங்க உடம்புல பயங்கரமான காயம் இருக்கு. ஆனா சண்டை போட்டு வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. நீங்க இவங்களும் ஒரு கேம் முடிச்சிட்டு இருக்க. அடுத்த சீன்ல நம்ம ஆனை தான் காட்டுறாங்க. ஆன் அந்த காட்டுக்குள்ள வழி தெரியாம ஒரு மலை முகத்துல ஏறுறாங்க. பார்த்தா பயங்கரமான மவுண்டனே இருக்கு. இதெல்லாம் தாண்டி தான் அவங்க போனோம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கு. நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அந்த சின்ன பையனுக்கு விசா முடிஞ்சிருக்கும் போல. அதனால அந்த பையனுக்கு மறுபடியும் அந்த டைம் வாழ்றதுனால எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லிட்டு அவங்க ஒரு கேம்ல இந்த பையனை கூட்டு வந்திருக்காங்க. நீ மறுபடியும் வேர்ல்டுக்கு போனா என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி இருக்கு. எனக்கு தான் அந்த வேர்ல்டு யாருமே இல்லை, நான் போய் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கொஞ்சம் எமோஷனலா பேசுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் நானே உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமுக்கு நம்ம ஹீரோயின் அந்த பையனை கொண்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த கேமுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் இருந்திருக்காங்க. என் சின்ன பையனை பார்த்துட்டு நீங்களா வாடா அந்த கேமுக்கு விளையாட வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை சொல்றாங்க. இந்த பையனை விளையாட்டுக்கு சேர்த்துக்க வேணா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்குன்னு சொல்ல பின்னாடி ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கரெக்டா கண்டுபிடிச்சு வந்திருக்காரு. எப்படி நீ கண்டுபிடிச்சு வந்து கேட்கிறப்போ நீ பிசிக்கலா இருக்கிற கேம்ல தான் இருப்ப, அதான் இந்த கேமை கண்டுபிடிச்சு வந்தா நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இது போல நான் வந்துட்டேன், இனியும் நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல பின்னாடி இருக்க சின்ன பையனை நம்ம ஹீரோ பாத்துறாரு. யார் இவன் கேட்கிறப்போ நம்ம ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது போல ஒரு இடத்துக்கு போனேன், இந்த பையனுக்கு கொஞ்ச நாள்ல விசா முடிய போகுது, அதான் என் கூட்டு வந்து அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. சடனா அந்த கேமும் ஆரம்பிக்குது. கேமுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் குயின். அந்த கேமோட ரூல்ஸ் 1 by 1 சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் குயினா இருந்தா உங்க டீம்ல ஒருத்தர் கிங்கா இருக்கணும், யாரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். சரி நானே செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. யாரை செலக்ட் பண்றா? அந்த சின்ன பையன் வந்தால, சின்ன பையன் தான் கிங்கு, இவனை தொட்டா மேட்ச் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயினே டிசிஷன் எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் கேமோட ரூல்ஸ் எல்லாம் 1 by 1 சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ குயின் டீம்ல 4 பேரும், கிங் டீம்ல 16 பேர் இருப்பீங்க. குயின் டீம்ல இருக்க 4 பேரும் உங்க 16 பேரை ஒரு டைம் ஆரம்பிக்கிறப்போ துரத்துவோம். உங்க பின்னாடி இருக்கிற பேட்ச் நாங்க தட்டி உங்க ப்ளூ கலர்ல இருக்கிற ரெட் கலரா மாத்திடுவோம். அந்த டைம் முடிஞ்சோட நீங்க எங்க டீமுக்காக பிளே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கடைசியில எந்த டீம்ல ஆள் அதிக பேர் இருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் சேலஞ்ச் இருக்கும், கிங்குக்கும் நடுவில் ஒரு டைம் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். அதுக்குள்ளதான் நீங்க டச் பண்றது, அந்த மிஷினை முடிக்கிறது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமே ரூல்ஸ் கரெக்டா சொல்லிடுறாங்க. உங்க பக்கத்துலயே அந்த மிஷின்லாம் இருக்கு, அதை எடுத்து மாட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வர எல்லாருமே எடுத்து அந்த மிஷினையும் மாட்டிக்கிறாங்க. கேம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே கீழே பார்த்தா நிறைய பேர் குயினோ டீம்ல இருந்து ஓடி வந்து இவங்க டச் பண்ண வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ ஹீரோயின் அவங்க கூட இருக்க சின்ன பையன் மட்டும் மேல இருக்காங்க. இது போல நீ இங்கே நீ எந்த கேம் பிளே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்ம ஹீரோ மட்டும் 2 பேரும் தனியா போறாங்க. அந்த பையனை அங்கேயே விட்டுட்டு இங்க நம்ம ஹீரோ டீம் பயங்கரமா ஓடிட்டு இருக்காங்க. பறந்து வரதோ பாஞ்சு வரதோ தெரியாம பயங்கரமா வந்து டச் பண்ணிட்டு அவங்க என்ன மைண்ட் வாஷ் பண்ணிடுறாங்களா, இது போல நீ அவங்க டிக்கெட் இருந்தா செத்து போயிடுவீங்க, நீ ஏன் கூட இருந்துடா அப்படின்னு சொல்லி டச் பண்ணிட்டு நீங்க கூட கேம் பிளே பண்ணதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த குயின் டீம் பக்கம் நிறைய பேர் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாளா அந்த குயின் பக்கமே சேர்ந்துட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் என்ன பிளான் பண்றாங்க, நம்ம ஒற்றுமையா இருக்கணும் இல்லைன்னா செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்க. குயின் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்க எல்லாருமே அவங்க முதல்ல இருக்கிற பட்டன் டச் பண்ணி விட்டு நீ என் டீம்ல இருந்தா உங்களோட இருப்பா, இல்லைன்னா செத்துருவா, இந்த மேட்ச் நீ முடிக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம குயினோட டீம் பக்கம் நிறைய பேர் சேர்த்துட்டே இருக்காங்க. இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோட பக்கம் யாருமே இல்லை. அதே நேரம் குயினோட டைம் முடிஞ்சு நம்ம கிங்கோட டைம் ஆரம்பிக்குது. அப்போ ஹீரோ வந்து ஒரு ஆளை பார்த்து நான் வாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், அது ப்ளூவா மாத்திக்க அப்படின்னு சொல்ல அவன் நம்ம ஹீரோ பேச்சு கேட்காம அந்த இடத்து விட்டு வேகமா ஓடிடுறான். குயின் சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்க கூட தானே இறந்துருவேன், அவங்க கூட தான் வின் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்து விட்டு போட ஹீரோக்கு மனசை விட்டு போயிடுது. சத்தியமா நம்ம தோத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குயினுக்கு இதான் தெரியுது. குயின் தொட வந்தெல்லாம் எல்லாருமே ஓடி ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதே நேரம் என்ன ஆகுதுன்னா கடைசியில பார்த்தா அந்த டீம் பக்கம் அதிக பேரும் நம்ம ஹீரோயின் பக்கம் கம்மியா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் டச் பண்ணாங்கல்ல அவங்க எல்லாருமே செஞ்சு மத்தவங்களே பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது போல நீ இப்பதான் விளையாடணும், இது போல விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாருமே கேதர் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாத்துடுறாங்க. இந்த சின்ன பையனுக்கு மனசை விட்டு போச்சு, கடைசியில் நம்ம இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசியில பார்த்தா 3 பேர் தான் இருக்காங்க. மத்த எல்லாருமே அந்த டீம்ல தான் இருக்கேன். குயின் என்ன பண்றாங்கன்னா வந்து இதே போல நம்ம ஒற்றுமையா தான் நம்ம தான் வின் பண்ணுவோம், அது மாரி இந்த கேம் நம்ம முடிச்சு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கடைசியில பார்த்தா 3 பேர் தான் நம்ம ஹீரோ டீம்லயும் 17 பேர் ஆப்போசிட்ல இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு ஓடி போயிட்டே இருக்காரு. அப்ப ஆப்போசிட்ல அந்த குயின் வந்துடுறாங்க. ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த குயின் கையில மாட்டக்கூடாது சொல்லிட்டு மறுபடியும் ஓர நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இறங்கிடுறாங்க. இதோடய இந்த 5th எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்தது என்ன நடந்து தெரிஞ்சுங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட சில எல்லா எபிசோடையும் அப்லோட் பண்ணிடுவோம்.
மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இனி வர எல்லா எபிசோடுமே சூப்பரா இருக்கும். இன்னும் 3 எபிசோட் தான் இருக்கு இந்த சீரிஸே முடிக்கிறதுக்கு. இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்த எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்க யூனிக்.